கஷ்டங்கள் விமோசனம் கிடைக்கக்கூடிய ஆண்டுகள். குடும்பத்துல நீங்க நிறைய கொஞ்சம் பொய் சொல்ல வேண்டியது இருக்குங்க. குடும்ப விஷயத்துல வேண்டாத சில சங்கடங்களை இவங்களா இழுத்து விட்டுப்பாங்க. கடந்த 8 வருஷமா பட்ட அவஸ்தைக்கு ஒரு விமோசனம் இல்ல, இப்ப மகர ராசிக்கு அது வரப்போறது. பெண்களுக்கு தேவையில்லாத சங்கடங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களும் ஒரு பெண்ணு தாங்கிறது தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஏற்றமும் வளர்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும். எதிரில் இருக்கிறவனுக்கு எதிர்பார்ப்புகளை உருவாக்குவார்கள். மகர ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி அமைப்பது? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கள் விமோசனம் கிடைக்கக்கூடிய ஆண்டுகள். அடுத்த ஒரு 3 வருஷம். முதல்ல சனி பெயர்ச்சி விலகிறாரு. 7.5 சனி முடியுது இவங்களுக்கு. மார்ச் மாதம் 29ஆம் தேதியோட மகர ராசிக்கு 7.5 சனி முடிகிறது. அப்போ ராகு 2ஆம் இடத்துக்கு வராரு. அந்த சனியுடைய பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இருக்குமே தவிர உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் பெருசாக பாதிப்பு இருக்காது. குடும்பத்தில் நீங்கள் நிறைய கொஞ்சம் பொய் சொல்ல வேண்டியது இருக்குங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் நிறைய பொய் சொல்லுவாங்க. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு ராகு வராரு. குடும்பத்தில் போய், ஆஃபீஸில் போய், பார்க்குற இடத்துலலாம் போய் சொல்லுவாங்க. குடும்ப விஷயத்தில் வேண்டாத சில சங்கடங்களை இவங்களா இழுத்து விட்டுப்பாங்க. குடும்பத்தில் ஒன்றும் இருக்காது. அண்ணன் தம்பி 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க அண்ணன்ட்ட கேட்க வேண்டிய விஷயத்த இவங்களா வாலண்டியர் போயிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு கை தூக்கிடுவாங்க. ஸோ அதனால இவங்க பண்ண வேண்டிய விஷயத்த இவங்க ஆஸ் யூஷுவல் இவங்களுடைய மெத்தனத்தினால இல்லை ஸ்லூனஸ்னால அதை ஒழுங்காக பண்ண முடியாது. குடும்பத்தில் தேவையில்லாமல் பேச்சு வரும். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷனல் விஷயத்தில், கேரியர் விஷயத்தில், வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ ஏன்னா சனி 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. இந்த 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால தொட்டதெல்லாம் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். பொதுவாக ஏற்கனவே சொன்ன மாதிரி 3, 6, 11 இந்த இடங்கள்ல ராகு இருந்தாலோ, சனி இருந்தாலோ, கேது இருந்தாலோ நல்லது தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ 3ஆம் இடத்துக்கு சனி போயிருக்காரு. கடந்த 8 வருஷமா பட்ட அவஸ்தைக்கு ஒரு விமோசனம் இல்லை, இப்போ மகர ராசிக்கு அது வரப்போகிறது. குழந்தைகள் மூலமாக ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவமானப்பட்டிருப்பாங்களே எத்தனையோ குடும்ப தலைவிகள். எனக்கு குழந்தை இல்லை, எங்கள் மாமியார் வீட்டில், அதுவும் எனக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் பெருசாக அந்த பாதிப்பு இல்லை. டவுன் சவுத்து போனால் அதில் நிறைய பேர் திருச்சி சைட்லலாம் பெண்களுக்கு தேவையில்லாத சங்கடங்களை கொடுத்துட்ருக்காங்க. இவங்களும் ஒரு பெண்ணு தாங்கிறது தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் இப்போ எந்த பெண் குடும்ப தலைவி குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ அவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான நல்ல செய்தி அமையும். ஸோ இந்த புழு பூச்சி உண்டாகுது. புழு பூச்சி இல்லைங்க, நல்ல ஒரு ஆத்மா உங்க வயிற்றுக்குள்ள வரப்போகுது. சந்தோஷமா இருங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற குரு 6ஆம் இடத்துக்கு போறதுனால மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். சுப செலவுகளை ஏற்படுத்தும். இவங்களுக்கு திருமணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கிற மாதிரி நீங்க மேல் படிப்புக்கு முயற்சி செய்யணும் அப்படின்னா நீங்க ஃபாரின் போகிறதுக்கு உண்டான, ஏன்னா 12ஆம் இடத்தை சனியும் பார்க்க போறாரு, குருவும் பார்க்க போறாரு. ஸோ மேல் படிப்புக்காக நீங்க ஃபாரின் போவீங்க. படிக்கிற குழந்தைங்க உங்களுக்கு உங்கள் பெற்றோர் செலவு செய்வார்கள். சந்தோஷமா செலவு செய்வாங்க. கடனை வாங்கி கஷ்டப்பட்டு அவஸ்தைப்படுறதுக்கு சொந்த முயற்சியில சொத்தை வித்தாவது அவங்க உங்களை படிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ யூ ஆர் கோயிங் டு எக்ஸல் இன் ஸ்டடீஸ். அதுக்குண்டான ஃபினான்ஷியல் சப்போர்ட் பேங்க்லேருந்தும் கிடைக்கும், வீட்டிலேருந்தும் கிடைக்கும். ஸோ அதனால குழந்தைகள் சந்தோஷப்படக்கூடிய ஆண்டாக இருக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு ஏற்றமும் வளர்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும். இந்த அரசியல் சார்ந்து பொது செயல்களில் ஈடுபடுவாங்கல்ல, அவங்களுக்கு எப்படி இருக்கு? இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் தான். எந்த ராசியாக இருந்தாலும் சரி 10ஆம் இடத்துக்கு சூரியனோ செவ்வாயோ சம்மந்தப்பட்டிருக்கணும். இந்த சூரியன் செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டால் மட்டுமே தான் அரசியல் துறையில் பெரிய வளர்ச்சி இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய். ஸோ 10ஆம் இடத்துக்கு நேராக பார்வையை கொடுப்பார். அந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா இவர்களுக்கு அரசியல் ரீதியாக இதுவரை கிடைக்காத வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டு அடுத்து வரக்கூடிய 1.5 வருஷம். சனி 3ஆம் இடத்துக்கு போறாரு, அதனால தொட்டது வெற்றி. இதுல 2ஆம் இடத்துக்கு ராகு வர்றதுனால நிறைய பொய் பேச வேண்டியது இருக்கும். கொஞ்சம் நான் தமிழ்நாட்டையே தங்கமா நகரமா மாத்துறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ
இந்த பொய் சொல்றதுலேயும் ஒரு அளவு வேணாமா அப்படிங்கிற லெவலில் பார்த்துட்டு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களாகட்டும், பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஏற்றமும் பதவியும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்க போறாரு. ஸோ பதவி கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கு. ஸோ தைரியமா இவங்க அரசியலில் நிற்கலாம், அரசியலில் எலெக்ஷனில் போட்டி போடலாம், இல்லை ராஜ்யசபா கூட ட்ரை பண்ணலாம். இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஆமாம், அப்போ கண்டிப்பாக ஏதாச்சும் 1-2 எதிர்வினைகளாச்சும் இருக்கணும். கண்டிப்பா. ஏன்னா ராகுவும் சரி கேதுவும் சரி 2 பேருமே 70% தான் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. 100% கொடுக்கல, 90% கொடுக்கல. அப்புறம் எப்படி சார் இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு எதிரிகள் இருப்பாங்க நிறைய. நீங்களே ஆனால் நீங்கள் பேசுறதே கொஞ்சம் ஜாஸ்தி. ஒன்றும் இல்லை, ஒரு அந்த சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன் தூர்தர்ஷன், இப்போ டிடின்னு சொல்கிறோம், அப்போ தூர்தர்ஷன் இருந்தது சென்னை, அந்த பொதிகை சேனல். அதில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளார ஒரு பலூன் ஊதுவாங்க, பலூன் வெடிக்கும். அந்த ரோட்டில் இருக்கிறவன் ஏதோ ஒரு கன் ஷாட் கேட்டுது அப்படிமா, அந்த கொலையாடியில் போய் சொன்னால் அங்கே வந்து ஒரு 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 பையன் வந்து வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா எல்லாத்தையும் கொண்டுட்டான் அப்படின்ட்டு போலீஸ் வந்து பார்க்கும். கடைசியில் பார்த்தா வதந்திகளை பரப்பாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்கிறது வந்து 1990s வரைக்கும். அது மாதிரி இவங்க பேசுறது வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி பேசுவாங்க. இப்போ நார்மலாக இவங்க பேச மாட்டாங்க, மகர ராசிக்காரங்க ரொம்ப பேச மாட்டாங்க. மகரம் கும்பம் 2 பேரும் ரொம்ப வாயை திறந்து பேச மாட்டாங்க. ஆனால் இப்போ இவங்க பேசுறது வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி கொஞ்சம் அப்படியே பில்டப் கொடுத்து பேசுவாங்க. அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டா போதும். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எதிரில் இருக்கிறவனுக்கு எதிர்பார்ப்புகளை உருவாக்குவார்கள். அது 8ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால இவங்களுக்கு இவங்க சொல்றதுக்கும் செயல்பாட்டுக்கும் எதிர்மறையா இருக்கும். இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கு ஆப்போசிட்டா செய்வாங்க. ஸோ இவங்களுக்கு எதிரி இவங்க தான். இவங்க வாயை கொடுக்கறதுனால அடுத்தவங்க இவங்க பேர்ல வன்மத்தை ஏற்படுத்திப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணா இந்த மகர ராசிக்கு ராகு கேது பயிற்சி பெருசா கஷ்டத்தை தராது, நன்மைகளை ஏற்படுத்தும். எதிரிகள் உருவாகக்கூடிய நேரம், ஏன்னா நீங்க வளர போறீங்க. இப்போ நீங்க வளரக்கூடிய நேரத்துல, வருமானம் வரக்கூடிய நேரத்துல எதிரிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திப்பாங்க. அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணா போதும். எதிரிகளை உருவாக்காம இருக்க நமக்கு ஏதாச்சும் பரிகாரம் வேணுமே. கண்டிப்பா கண்டிப்பா. எதிரிகளை உருவாக்கி கொள்ளாமல் இருப்பதற்கு முதல்ல நேர்மையா இருக்கணும், தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது. 2வது முருகன் வழிபாடு, குறிப்பா திருச்செந்தூர் முருகன் தான். திருச்செந்தூர் முருகனை வழிபட்டோல், அதாவது செந்தூர் முருகனுக்கு நிகர் வேறு யாரும் கிடையாது. செந்தூர் முருகனை வழிபடுவதன் மூலமாக செந்திலாண்டவனுடைய பரிபூர்ண அருளின் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றலை அந்த முருக கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ செந்தூர் முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் அவங்க வீட்டிலேயே இருந்து வழிபட்டுட்டு வாங்க. முடிஞ்சால் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, இல்லை பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஸோ முதல்ல முருக வழிபாடு தான் இவங்களுக்கு விசேஷம். கூடவே துர்கா சப்தஸ்லோகி வித் குலதெய்வ வழிபாடு. ஏன்னா எதிரிகளை வெல்வதற்கு அம்பிகையின் அருளும் வேணும், முருகனின் அருளும் வேணும். அம்மாவும் பையனும் சப்போர்ட் பண்ணோம். முடிஞ்சதுன்னா அம்மாவும் பையனும் சேர்ந்து இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமின்னு வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கு. அந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் தையல் நாயகி சமேத வைத்தீஸ்வரன் அந்த சன்னிதானத்துக்கு போயிட்டு வாங்க. கூடவே திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வாருங்கள். எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல், எதிரிகளிடம் உங்கள் பேர் கெடாம பார்த்துக்கிறதுக்கு அவர் உதவிகரமா இருப்பார். மகர ராசிக்காரங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். தவளை எப்படி தான் வாயில கெட்டு போக கூடாதோ அவங்களும் அவங்க வாய் கொடுத்து மாட்டிக்கூடாது, தவறான வார்த்தைகளை பிரயோகிக்க கூடாது. அதாவது 70% வரும்னா 70% வரணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மகர ராசியில் பிறந்த குழந்தைகள் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பாங்க. அம்மா 101 மார்க் எனக்கு வரும், ஆனால் அங்கே வந்து 60% தான் வரும். அம்மா நான் அவ்வளோதாம்மா எழுதியிருக்கேன். உண்மையை சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இந்த பில்டப் கொடுத்து பேசுறது, பீலா விட்டு பேசுறதெல்லாம் படத்துக்கு வேணா ஒத்து வரலாம், இங்கே ஒத்து வராது அவங்களுக்கு.